சரி, அது எப்போ செக் பண்ண முடியும்னா அவங்க கொடுத்த ப்ரூஃப் ஒரிஜினலாக கரெக்டாக இருக்குதா. எதனால அப்படின்னா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்னால ஃபோர்ஜரி சிக்னேச்சர்னால நிறைய கேஸ் வந்துருக்குது. இது ஏன் கையெழுத்தே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அவர் ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் வச்சு இந்த இடமே ஒரு பேரில் இருக்காது, ஆனால் அவர் பேரில் இந்த மாதிரி ஆதார் இருக்கும், அவர் பேரில் இருக்கிற மாதிரி எல்லா ப்ரூஃபும் இருக்கும். இது அவர் நான் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சைனும் பண்ணியிருப்பார், ரெஜிஸ்டரும் ஆயிரும். பின்னாடி இன்னொருத்தன் கிளைமுக்கு வருவான். இந்த மாதிரி பிரச்சனைகளும் நிறைய நடக்குது. சரி, இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இவர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போகிறாரு, இதெல்லாம் உண்மையான தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தாராளமாக இங்கே இருக்கிற கோர்ட்டுக்கு போங்க. இங்கே எத்தனை லேண்ட் டிஸ்பியூட் கேசஸ் நடக்குதுன்னு கேளுங்க, என்னென்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் கேசஸில் இருக்குதுன்னு கேளுங்க. அப்புறம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா எத்தனை பேர் அங்கே வந்து கேஸுக்காக சார் இது வாய்தாக்கு வந்து நின்றுக்கிறோம், இத்தனை வாய்தா இருக்குது, இன்னும் போயிட்டே இருக்குது சார், 5 வருஷம் ஆச்சு சார், 7 வருஷம் ஆச்சு சார், ஒரு நூடுல்ஸ் பிரச்சனையாக இருக்குது சார், இது எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியல இப்படின்னு சொல்லிட்டு வர கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு கடைசியில் இந்த ப்ராப்பர்ட்டியே வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க பாதி பேர், இல்லை அலைஞ்சு என்னால் அலைய முடியல அப்படின்னு இறந்தவங்க பாதி பேர். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால வர்றதுனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறோம். எல்லாருமே வாங்கி சேஃபாக மகிழ்ச்சியாக அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான்.